என்னோட பொண்ணுக்கு காது குத்து ஃபங்க்ஷன்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப எக்ஸைட் ஆனது அவள் ரெடி ஆகிற மூமெண்ட் தான். ஒரு க்யூட் ட்ரெஸ் அவளுக்கு வியர் பண்ண வச்சு லிட்ரலி ஒரு குட்டி பிரின்சஸ் மாதிரி இருந்தா. அண்ட் அவளுக்கு நான் ஒரு கொலுசு வாங்கியிருந்தேன், செம்ம க்யூட்டாக ஆன்டி டர்னிஷில் வாங்கியிருந்தேன். இது வந்து மீனாங்கிற ப்ரைஸில் இருந்து வாங்கியிருந்தது. பேபிஸ்க்கு கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு, ஹானஸ்ட்லி ரியலாக இன்னும் அழகாக இருந்தது. அண்ட் ரெடி ஆகி முடிஞ்சு ஃபைனலி காது குத்துற நேரம் வந்துச்சு. நான் தான் ரொம்ப டென்ஷன் ஆனேன், ஆனால் அவள் அன்எக்ஸ்பெக்டட் ரொம்ப காமாக இருந்தா. அதுக்கு ரீசன் என்னோட பீடியாட்ரிஷியன் சஜஸ்ட் பண்ண ஒரு ஸ்மால் சீக்ரெட்னு சொல்லுவேன். காது குத்துறதுக்கு முன்னாடி அதை லிட்டிலாக அப்ளை பண்ணோம். அண்ட் அந்த மூமெண்ட்டில் அவளுக்கு பெயினே இல்லை, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தான் அவளுக்கு பெயின் ஃபீல் ஆரம்பித்தா. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு, அழுகலை. நான் யூஸ் பண்ண மெடிசன் பற்றி சொல்கிறேன், பட் ப்ளீஸ் உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு தான் அதை யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஃபைனலி மாமா மடியில் உட்காந்து காது குத்தின அந்த மூமெண்ட், இந்த ஃபோட்டோ எனக்கு லைஃப் டைம் மெமரி. பை த வே பேஜில் இன்னும் நிறைய க்யூட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் வேறு ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன், அதோட ரிவ்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த காது குத்து சீக்ரெட் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? சீக்ரெட்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் டிஎம் பண்ணுறேன். உங்களோட ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காவது கேர்ள் பேபி இருந்தால் இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மூமெண்ட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.